அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பெட்டலோஃபெமரல் பெயின் சிண்ட்ரோம், அதாவது ஆன்டீரியர் நீ பெயின்னு சொல்லுவோம். ஸோ இது எதனால வருது அப்படின்னா, நம்மளோட பெட்டலாவோட ஃபங்க்ஷன் வந்து அப்நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகும்போது இந்த பெட்டலோஃபெமரல் பெயின் சிண்ட்ரோம் வருது. ஸோ இது இல்லாமல் நம்மளோட மஸ்குலர் இம்பேலன்ஸ், அதாவது தொடைப்பகுதியில் இருக்க மசில்ஸும் மூட்டில் இருக்க மசில்ஸும் ஒரு இம்பேலன்ஸாக இருக்கும் போது இந்த பெட்டலோஃபெமரல் பெயின் சிண்ட்ரோம் வருது. ஸோ இது யாருக்கெல்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங்கர் அடல்ட்ஸ், அதாவது 18 வயசுலேருந்து 20 வயசு உள்ளவங்களுக்கு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. மேல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல்ஸ்க்கு அதிக வாய்ப்புகள் வந்து உள்ளது. ஸோ இது வந்துச்சுன்னா என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படி ஏறினாலோ இறங்கினாலோ பெயின் அதிகமாகும். சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துட்டு எந்திரிக்கும் போது அவங்களுக்கு வந்து பெயினாக இருக்கும். பெட்டலோஃபெமரல் பெயின் சிண்ட்ரோம் வரவங்களுக்கு என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் ஹாம்ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச். ஸோ அதுக்கு சிட்டிங் பொசிஷனில் உட்காரணும். அதாவது உங்களோட கால்களை நீட்டிட்டு உட்காந்துட்டு உங்களோட கைகளை உங்களோட விரலை தொடுற மாதிரி பண்ணணும். உங்களோட முட்டி மடங்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட தொடைப்பகுதியில் இருக்க பின்புறத்தில் இருக்கிற ஹாம்ஸ்ட்ரிங் மசில்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இந்த ஸ்ட்ரெச்சை 15 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிவிட்டு தென் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும். திரும்ப அதே மாதிரி உங்களோட கால் விரலை தொடணும். உங்களோட முட்டி மடங்கக்கூடாது. 15 to 30 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். தென் ரிலாக்ஸ். ஸோ இதே மாதிரி 3 ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும். செகண்ட் எக்ஸசைஸ் ஐசோமெட்ரிக் குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரென்தனிங். ஸோ அதுக்கு லாங் சிட்டிங் பொசிஷன். ஸோ கால்களை ரெண்டும் நீட்டி இருக்கணும். ஸோ உங்களோட முட்டி கால் கீழே டவலை ரோல் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களோட முட்டியால் இந்த டவலை ப்ரெஸ் பண்ணணும். உங்களோட கால்களை மேலே தூக்கணும். தூக்கிட்டு 10 செகண்ட் வச்சுருக்கணும். தென் ரிலாக்ஸ். திரும்ப டவலை ப்ரெஸ் பண்ணணும். உங்களுக்கு காலை மேலே தூக்கணும். ஸோ 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். தென் ரிலாக்ஸ். அகைன் அழுத்தணும். காலை மேலே தூக்கணும். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். தென் ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங். ஸோ அதுக்கு ஃப்ளாட்டாக படுத்துக்கணும். படுத்துட்டு உங்களோட காலை மேலே தூக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி தூக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட முட்டியை கீழே ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே தூக்கணும். ஸோ இப்படி ப்ரெஸ் பண்ணும் போது உங்களோட நீ நல்லா லாக் ஆகும். அதோட நீ ஃப்ளெக்ஸ் ஆகாது. ஸோ இந்த பொசிஷனில் 10 to 45 டிகிரிக்கு மேலே ரைஸ் பண்ணிவிட்டு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். தென் ரிலாக்ஸ். அகைன் முட்டியால் ப்ரெஸ் பண்ணணும். காலை 45 டிகிரிக்கு மேலே ரைஸ் பண்ணணும். 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணணும். தென் ரிலாக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட் ஆர்க் டெர்மினல் எக்ஸசைஸ். ஸோ இதுக்கு ஒரு பால் எடுத்து உங்களோட முட்டிக்கு கீழே வச்சுக்கோங்க. ஸோ பால் இல்லாதவங்க உங்களோட பில்லோஸ் இருக்குல்ல, தலகாணி, ஸோ அதை எடுத்து மடித்து உங்களோட முட்டிக்கு கீழே வச்சுட்டு உங்களோட காலை மேலே உயர்த்தணும். ஸோ இது வந்து ஒரு ஆர்க்கு மாதிரி, ஆஃப் சர்க்கிள் ஆர்க் மாதிரி இருக்கும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களோட குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் ஆகும். நெக்ஸ்ட் குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெச். ஸோ அதுக்கு நேராக நின்றுக்கோங்க. நின்றுட்டு எந்த கால் ஸ்ட்ரெச் பண்ணுறோமோ அந்த கால் முட்டியை மடக்கிக்கணும். ஸோ மடக்கிட்டு உங்களோட ஃபுல் ஃப்ளெக்ஷன் பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது உங்களோட ஃப்ரண்ட்டில் இருக்க குவாட்ரிசெப்ஸ் ஸ்ட்ரெச் ஆகும். ஸோ இதே மாதிரி 3 ஸ்டிச்சஸ் பண்ணணும். ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஹோல்டிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ 15 to 30 செகண்ட்ஸ் ஹோல்டிங் ரொம்ப முக்கியம்.
நீங்கள் ஸ்ட்ரெச் கரெக்டாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கும். ஃப்ரண்ட்டில் இருக்க ஃப்ரண்ட்டில் இருக்க மசில்ஸ் வந்து ஸ்ட்ரெச் ஆன ஃபீல் கிடைக்கும். ஸோ இந்த பயிற்சிகளை நீங்கள் காலையிலையும் மாலையிலையும் செய்யும்போது உங்களோட வலி குறையும். ஸோ இந்த பயிற்சி சம்மந்தமான கேள்விகள் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் ஆன்சர் பண்ணுறோம். நன்றி, வணக்கம்.